This is Nova Technic. It's our HTML series day 1. So, ஒரு வெப் பேஜை நம்மளால 1 வீக்ல கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் உங்க வெப் பேஜை கிரியேட் பண்ண ரெடியா? ஸோ ஃபர்ஸ்ட் HTMLனா என்ன? HTML அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் வித் டெக்ஸ்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஒரு டெக்ஸ்ட் நீங்க கொடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கிரியேட் பண்றீங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜ்க்குள்ள போறதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹைப்பர் டெக்ஸ்ட். ஸோ மார்க்அப் அப்படிங்கிறது HTML அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரான லாங்குவேஜ். அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா ஆர்கனைஸ்டா, அதாவது ஒரு வெப் பேஜ்ல ஒரு எலமெண்ட்டும் எந்த இடத்துல வச்சா அந்த எலமெண்ட் பார்க்க லுக்கா இருக்கும். ஸோ அந்த மாரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரா ஆர்கனைஸ்டா பண்றதை தான் வந்து மார்க்அப் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம சிஸ்டத்துக்கு ஏற்ற மாரி நம்மளோட கோடிங்கை டீகோட் பண்ணிக்கும். ஸோ சிஸ்டத்துக்கு ஏற்ற மாரி கோடிங்கை எடுத்துக்கிறதுனால அது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ HTML வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாரி இப்போ ஒரு பைத்தானோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்டோ ஜாவாவோ அது எல்லாமே நம்ம ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் HTML வந்து மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ HTML மாரியே LMX அப்படின்னா எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறதையும் SVG ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக் இது ரெண்டுத்தையுமே எதுலனா மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவுமே ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ HTML அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப் பேஜ். அதில் ஸ்டாட்டிக்னா நம்மளால எந்த ஒரு சேஞ்சஸும் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்டும் CSSயும் யூஸ் பண்ணுறோமோ அப்போதான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்போ அது டைனமிக்காக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம HTML யூஸ் பண்ணி வெப் பேஜ், வெப் அப்ளிகேஷன், ஒரு ஆப் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ HTML யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படிங்கிறவரை தான் HTML கண்டுபிடிச்சாரு. ஃபாதர் ஆஃப் HTML அப்படின்னா டிம் பெர்னர்ஸ்-லீ தான். ஸோ எப்போ அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா 1991ல. ஸோ நம்மள்ட்ட HTML அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே 5 வெர்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 1.0, அதை தான் வந்து 1991ல எப்படின்னா சும்மா நார்மலாக சிம்பிளாகவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒர்க் ஆகிற மாரியும் அவர் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 2.0 வெர்ஷன் 1995ல வந்துச்சு. அதில் வந்து ஒரு செக் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறது அந்த மாரின்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் HTML 3.2 அப்படிங்கிறத 1997 அப்போ ஜாவா ஸ்கிரிப்டிங்